ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பச்சைப்பயிறு சாதம் ரொம்ப சுலபமாக செய்கிற இந்த பச்சைப்பயிறு சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பச்சைப்பயிறு சேர்த்திக்கலாம். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும், 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பொரியட்டும். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ தட்டி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விடலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்ட உடனே இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பச்சைப்பயிறு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்காக டெய்லி இதில் சுண்டல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, போர் அடிச்சிரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட 1/2 கப் அளவு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி எப்போவுமே எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை அப்படி லேசாக கலந்து கொடுத்துட்டு ஊற வச்சோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதைய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். 1/2 கப் அரிசி, 1/4 கப் பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். இதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். 1.5லேருந்து 1.25 சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நல்லா ஸ்பைசிக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் விடலாம். இப்போ குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே திறந்து பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பச்சைப்பயிறு சாதம் நல்லா அப்படியே உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சுலபமாக ஹெல்த்தியாக வித்தியாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு. இதுக்கு தொட்டுக்க வேணும்னா ரைத்தா எடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.